ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சத்குரு அகத்திய மகரிஷிகளின் வழிகாட்டுதலில் அன்பாலயத்தில் பற்பல அற்புத மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யுக மாற்ற நிகழ்விற்காக 13 தெய்வங்கள் இப்பூமியினை சூட்சமமாக ஆக்கிரமித்து நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சத்குரு அகத்திய மகரிஷிகள் இத்தருணத்தில் ஒரு அற்புதமான மார்க்கத்தினை முக்தி பெறுவதற்காக நமக்கு வழங்கி இருக்கிறார். அதுவே ஆத்மலிங்க வழிபாடு எனும் பூஜை முறையாகும். அது என்னங்க ஆத்மலிங்க வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்திய மகரிஷிகள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு, ஏன்னா முந்தைய காலத்துல பல்வேறு வழிபாடுகள், பூஜை முறைகள், எண்ணற்ற முறைகளிலே நம்ம முக்தி பெறுவதற்கும், பிறவாமையை ஏற்பதற்கும், இறைவனை அடைவதற்கும் பல உயரிய ரிஷிகளாலும் குருமார்களாலும் நமக்கு வழிகாட்டப்பட்டது. ஆனா கலியுகத்தினுடைய எல்லையில இருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப துரிதமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓய்வில்லாம எதையாவது ஒண்ணு எல்லாரும் செய்துகிட்டே இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நமக்கு முக்தி வேணும் அப்படின்னா நம்மளால கடும் தவம் இயற்ற முடியுமா, அல்லது பல மணி நேரங்கள் நம்ம தியானத்திலே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அப்படி இல்லாத ஒரு சூழல்ல அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு அன்பு, அவருடைய கருணையின் வெளிப்பாடு. கலியுகம் முடிவடைய போகிறது. பல பிரளய கால நிகழ்வுகள் உருவாக போகிறது. அதற்குள் அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று எல்லா தெய்வங்களும் அன்பாலயத்தின் ரூபத்துல இந்த பூமியை ஆட்சி புரிந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார்கள். அதுல அகத்திய மகரிஷிகள் கொடுத்திருக்கிற தற்காலைய மனிதர்களுக்கு உரித்தான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை ஆத்மலிங்க வழிபாடு. ராவணன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், சிவன் அடியாராக இருந்தவர். அவர் சிவபெருமானை பூஜித்து ஒரு ஆத்ம லிங்கத்தினை பெற்று சென்றதாகவும், அந்த லிங்கத்தினை விநாயக பெருமான் வாங்கி நம்ம ஊர்லயே அதை பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆத்ம லிங்கத்தை சிவபெருமானிடமிருந்து பெறுவதற்காக ராவணன் கடும் தவம் புரிந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மிகவும் எளிய முறையில் இந்த ஆத்மலிங்க ரூபங்களை அகத்தியர் ஐயா அருளி இருக்காரு. அதுல அவருடைய ஆன்மாவின் ஒரு துளி அப்படின்னு சொல்லக்கூடிய